அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள் இரண்டே பாட்டை பிரிச்சிடலாம். ரொம்ப வேர்ல்டுலே மோஸ்ட் டெக்னாலஜி எங்கள் போர் விமானம் தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்களுடைய ரீஃபியூல் டேங்கர் ஒரு போர் விமானம் ஒன்று திடீர்னு எங்கே போச்சுன்னே தெரியல. தேடுன்னு தேடுறாங்க, சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா தரப்பில். ரொம்ப பரபரப்பாக போர் விமானம்லாம் வந்துச்சு, தாக்குதலாம் அப்படி இப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா போர் விமானம் மறைஞ்சு போச்சு. பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது, மர்மமாக இருக்குது. ஆனால் அந்த மர்மத்தில் நம்மளும் போய் எட்டி பார்த்துட்டு அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்த்து விடலாம். வாங்க நண்பர்களே, செல்ல வேண்டும். நம்ம செல்ல வேண்டிய இடம் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு ஒரு வரைபடத்தையும் இன்னொரு வீடியோ பதிவும் காட்டுற பாருங்க. இந்த வரைபடத்துலேயும் வீடியோ பதிவுகள் வந்து உங்களுக்கு தென்படுறது வந்து KC-46A அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போயிங் KC-135. இது வந்து ரீஃபியூல் டேங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து திடீர்னு ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் ஒன்று 7700 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எமர்ஜென்சி லேண்டிங் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. மொத்தம் 2 விதமாக பிரிச்சிடலாம். ஒரு விமானம் வந்து எமர்ஜென்சி லேண்டிங் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அல் உதைத் ஏர்பேஸ் பக்கத்தில் கொஞ்சம் தடுமாறி இறங்கிடுச்சு. ஆனால் இன்னொரு விமானம் வந்து இந்த ரீஃபியூலிங் டேங்கர் அங்கே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வந்தது. அப்புறம் என்ன ஆச்சு எங்கன்னே தெரியல, அவங்களால தொடர்பு கொள்ளவே முடியல. ஆல்மோஸ்ட் அவங்க வச்சிருக்கிற விமானங்கள் எல்லாமே வந்து ரொம்ப மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிஸ்டம், ரேடாராலையும் எதுவும் செய்ய முடியாது, எமர்ஜென்சி பீரியடில் அதுவே தரையிறங்கிக்கும் அப்படின்னு நிறைய அந்த மாதிரியான கதைகள்லாம் நிறையா இருக்கும். அந்த கதைகள் எல்லாம் தாண்டி இந்த அமெரிக்காவுடைய போர் விமானம் என்பது நேற்று ஒரே கூட்டமாக சாரையாக வந்து யுஏஇயில் ஒரு சில நேரத்தில் பயிற்சிகளும் இல்லை தாக்குதலுக்கான முயற்சிகளும் எடுத்தாங்களான்ற இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது திடீர்னு 2 விமானம், ஒரு விமானம் அந்த இடத்துல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் போயிட்டு காணாமல் போயிடுச்சு. இன்னொரு விமானம் என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு எமர்ஜென்சி லேண்டிங், அதால் சிக்னல் கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தரையிறங்கிடுச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த 2 சம்பவம் வந்து அமெரிக்காவை உலுக்கியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஏன்னா ஒரு 24 ஹவர்ஸ் வந்து டைமிங் கொடுத்தாங்க. அந்த டைம் எல்லாம் முடிஞ்சு வரும்போது கூட இஸ்ரேல் வான்பரப்பை மூடுறாங்க, இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு இந்த செய்தி வருது. அப்போ இந்த செய்தி வரும்போது எப்படி ஏதாவது தாக்கல் நடத்தினாங்களா, ஏன் காணாமல் போச்சு, ஒரே மர்மமாக தலையை சொரிஞ்சிட்டு இருக்கிறது அமெரிக்கா. அதனால் அடுத்த கட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதனால் அந்த இடத்துல, அதாவது யுஏஇ பக்கத்தில் எந்த ஒரு பதற்றமும் குறையில, அதே அளவுக்கான ஒரு பதற்றம். பட் பதற்றத்தை தணிப்பதற்கான முயற்சிகள் வேண்டாம், கொட்டசாமிங்களே கொஞ்சம் அமைதியாக இருங்க, எத்தனை நாள் அப்படியே நம்ம வாயிலே பேசி மிரட்டி கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு இருந்தோம் இல்லையா காலத்தை, அதே மாதிரி இன்னும் 2 வாரம் ஓட்டலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னா கூட கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. பட் இப்போ போர் விமானம் ஒன்று காணாமல் போயிடுச்சு, தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ சல்லடை போட்டு ஒருவேளை கடல் பகுதிக்குள்ளே விழுந்துச்சான்னு பார்க்குறாங்க. அது ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, இன்னொரு கப்பல் ஒன்று, இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் 2 கப்பல் மீது தாக்கல் நடத்தினதை பார்க்க முடிகிறது. பட் 3வது ஒன்று கடந்து போனதாக சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கறலாம் சொன்னாங்க. ஆனால் வரைபடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஹிட்டு 3வது கப்பல் ஒன்று தாக்கல் நடத்தப்பட்டதாக வந்து உறுதி செஞ்சுருக்கிறாங்க. பட் அமெரிக்கா தரப்பில் வந்து மறுத்துருக்கிறாங்க. அப்போ ஒருவேளை நிஜமாவே அவங்களுடைய அந்த டெஸ்ட்ராயர் கப்பல் மீது தாக்கல் நடத்தப்பட்டு மறுக்கிறாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்ன வரைக்கும் அமெரிக்காவோட சென்காம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட டெஸ்ட்ராயர் மீது எந்த தாக்கல் நடத்தலை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இன்னொன்று வந்து ஃபஜ்ரா, நான் ஃபியூஜரான்னு சொல்லிட்டு ப்ரொனன்சியேஷன் சொல்லியிருந்தேன், ஆக்சுவலாக அது ஃபஜ்ரா. இந்த யுஏஇ பக்கத்தில் துபாய் ஒரு ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், அந்த டெர்மினல் மீது தாக்கல் நடத்தப்பட்டு இன்னுமே எரிஞ்சிட்ருக்கு. 24 மணி நேரம் கடந்தும் இன்னும் எரிஞ்சிட்ருக்கு, இன்னும் அணைக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரோன் வந்து தாக்கல் நடத்தப்பட்டதாக கூட சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் அது நாங்கள் நடத்தலை அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் யுஏஇ அதை மறுக்கிறாங்க, இல்லை நீங்கள் தான் நடத்துனீங்கன்னு கண்டனங்கள் தெரிவித்திருக்கிறாங்க. இன்றைக்கி கூட ஐரோப்பா ஓடி வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவிற்கு. எப்படி நீங்கள் தாக்குதல் நடத்தலாம், யாரை கேட்டு நடத்துனீங்க, உங்கள் மீது பொருளாதார விலக்கலாம்லாங்க நான் நினச்சோமே, அப்படியா இப்படியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கண்டனத்தை தெரிவித்திருந்தாங்க.
இன்னைக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை வந்து ஒரு மாதிரி நிலை தடுமாறிட்டாங்க. பதிவுகளை பாருங்க, ஜிபிஎஸ் வந்து ஜாம் பண்ணிட்டாங்க. எந்த கப்பல் எதுவுமே சிக்னல் இல்லாமல் போகாத மாதிரி ஜாம் பண்ணிட்டாங்க. ஏன்னா நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க எந்த கப்பலும் போகக்கூடாதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதையும் மீறி அமெரிக்கா ஒரு கப்பலை கூட்டிகிட்டு போனதுனால ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஜானோ ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சுன்றாங்கல்ல, அந்த மாதிரி யாரோ அது எங்கள் கோட்டையிலே ஒரு கப்பலை கூட்டிகிட்டு போனது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக சிபிஎஸ் ஜாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த மீரக்ஸ்ன்ற கப்பலுடைய ஓனர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எஸ் ஒரு கப்பல் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அமெரிக்கானுடைய துணையோடு. பிப்ரவரி 2026 மாட்டினது, நாங்கள் வெளியெடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருந்தோம். அமெரிக்காவோட உதவியால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் கடந்து இந்த பக்கம் வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து சேர்ந்துருக்கிறோம், அது உண்மைதான் அப்படின்றாங்க. பிப்ரவரி மாதத்துலேருந்து தடுமாறின எங்கள் கப்பல் ஒரு மறு உயிர் அளித்த மாதிரி நேற்று அமெரிக்கானுடைய டெஸ்ட்ராயர் பெரிய அளவுக்கு உதவி செய்திருக்கிறது அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. அதே போல் சவுத் கொரியா, குறிப்பாக தென்கொரியானுடைய ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்தப்பட்டதுக்கப்புறம் நாங்கள் ஏன் அந்த ஆப்ரேஷன் ஃப்ரீடமில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்ற ஆலோசிச்சுக்கிறோம்னு சொல்கிறாங்க. பட் இது ஊடகங்களாக அடிச்சு வர்றாங்களா இல்லை தென்கொரியாவா சொன்னாங்களான்னு தெரியல. பட் ஆனால் தொடர்ந்து ஒரு சில சேனலில் பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் அமெரிக்காவுடன் இணைந்து மற்ற நாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் இரவு பதிவில் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன் நான். அமெரிக்கானுடைய மிலிட்டரி என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்பீட் போட் ஒன்று இருக்கும் அவங்கக்கிட்ட, ஐஆர்ஜிசி கிட்ட. இந்த ஸ்பீட் போட் மூலயமா தான் தாக்கல் நடத்துறது, மிரட்டுறது, தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, டோல் வசூல் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் ஈடுபடுறாங்க. அந்த ஸ்பீட் போட்டை வந்து இன்னைக்கு வந்து 6 பக்கம் நாங்கள் சுட்டு வீழ்த்தி மூழ்கடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய அளவுக்கு வந்து மூழ்கடிச்சிருக்கிறோம், இனி இந்த தாக்குதல்கள் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அமெரிக்கானுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒன்று ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் கடக்க தொடங்கி இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு இரவு பதிவுக்குள்ளே கடந்து வருதா இல்லை அதையும் மீறி ஈரான் அந்த இடத்துல தாக்கல் நடத்துகிறாங்களான்றது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. இது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் நடந்த பரபரப்பான சம்பவமே கூட. ஐடிஎஃப் இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவு, அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க. ஒரு 2 ஹெஸ்புல்லாவுடைய ஆப்ரேட்டிவ்ஸ் பைக்கில் போகும்போது வந்து முன்னாடி தாக்கல் நடத்தின இந்த பதிவை பார்த்துருக்காங்க. தொடர்ந்து சதர்ன் லெபனானில் இன்னொரு பதிவுமே பார்க்க முடிகிறது. மக்களை வெளியேற்ற வச்சுட்டு பெரிய ஒரு தாக்குதலை நிறுத்தியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிரவுண்ட் ஃபோர்ஸை உள்நோக்கி போகிறாங்க, ஹெஸ்புல்லா வராமல் தடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பெரிய சம்பவம் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பக்கம் சூடான் இருக்குது, இந்த பக்கம் எத்தோப்பியா இருக்குது. சூடானுடைய விமான நிலையம் ஒன்று, அந்த விமான நிலையம் பேர் வந்து கார்டோம் ஏர்போர்ட். இந்த கார்டோம் ஏர்போர்ட்டில் திடீர்னு ஒரு 4 ட்ரோனு, மிக முக்கிய விமான நிலையம் வந்து டம்னு வருது. அவங்க 2 இடைமறிச்சோன்றாங்க. பட் ஒன்று நேராக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு போய் அடிக்குது. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அடிக்கும்போது சூடானுடைய மிலிட்ரி சார்பாக, டிஃபென்ஸ் சார்பாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதை முழுக்க வேலை செஞ்சது யுஏஇனுடைய பேக்டு ஃபோர்ஸ். யுஏஇ ஆதரவு பெற்ற படைகள் இந்த அளவுக்கு நேரடியாக சர்வதேச விமான நிலையங்களை தாக்கல் நடத்துகிறாங்கன்னா தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்றாங்க. சூடானுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா அந்த இடத்துல ஓடி வந்து ஆதரவு கரப்பிட்டு வந்து எகிப்து ஓடி வந்து யாருலே எங்கள் ஏரியாவில் கை வச்சது, எங்கள் நண்பன் மேலே கையை வச்சது, வரட்டுமா அப்படின்னு உடனே அல்சிசி அவர்கள் ஓடி வந்து தனது கடுமையான கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சைடு வந்து சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன குழுக்களை தூண்டி விடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளில் யுஏஇ மீது தான் எல்லாருமே டைரக்டான ஒரு குற்றச்சாட்டு. இந்த மாதிரி குழுக்கள் எல்லாம் வளர்த்தி இந்த ஒட்டுமொத்தமாக இந்த ஏரியாவே, அதாவது எகிப்துக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் ஒரு பரபரப்பாக வச்சிருக்கிறதுல முக்கிய பங்கு வந்து யுஏஇ தான் சொல்கிறாங்க. அதனால் இந்த யுஏஇ வந்து இன்னுமே அமைதியாக இல்லாமல் இந்த மாதிரி சித்து வேலைகளை வந்து நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோன்ற மாதிரியான பதிவுகளை பார்க்க முடிகிறது. அடுத்து வந்து இன்னைக்கு காலையில் ஜெலன்ஸ்கி அடுத்து மே 5, 6 நாங்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம்னு சொல்கிறாரு. அனௌன்ஸ்னா எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, ஒரு ட்ரோன் ஒன்று 1000 கிலோமீட்டர் தள்ளி ரஷ்யாவுக்குள்ளார ஒரு ரெசிடென்சியல் பில்டிங் மீது தான் தாக்கல் நடத்துகிறதா சொல்கிறாங்க. யார், மாஸ்கோனுடைய ஊடகங்கள்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. பதிவுகளும் பார்த்தா தெரியுது. பட் ஆனால் நாங்கள் அங்கே இராணுவ வீரர்கள் தங்கியிருந்த பகுதியை குறி வைத்து அடித்தோம்ன்ற மாதிரிலாம் உக்ரைன் தரப்பில் சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் தானப்பா சீஸ்பயர் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு நாள் மட்டும் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லிட்டு திடீர்னு 1000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு தாக்குதல். இன்னைக்கு மாஸ்கோவிலேயே அந்த பதற்றத்தை பார்க்க முடிஞ்சது. அதனால் மாஸ்கோ விமான நிலையம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ரோன் தாக்குதலுக்கான ஒரு பதற்றமாக பார்க்க முடிகிறது. அதை தாண்டி இவங்க மிலிட்ரி பரேடு மே 9, 10 அது பாருங்க, ட்ரம்ப் வந்து புடின் அவர்கள் அனௌன்ஸ் பண்ண போறாரு, போர் நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ண போறாருலாம் டைலாக் விட்டுருந்தாரு. எனக்கு பார்த்தா நடக்கிற மாதிரி தெரியல. ஆனா அந்த முக்கிய நாட்கள்ல பரேடு அன்னைக்கு சப்போஸ் உக்ரைன் தாக்கல் நடத்துமான்ற இன்னொரு ஆங்கிள் பாக்குறாங்க. பட் அந்த நாளை நீங்க தாக்கல் நடத்தினீங்கன்னா நாங்க உக்ரைனை கண்டிப்பா முடிச்சிடும்ன்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால பதற்றம் சற்று தொற்றி கொண்டிருக்கிறது. 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ரஷ்யாவுக்கும் சரி உக்ரைனுக்கும் ரொம்ப ஒரு முக்கிய காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இது அங்க இருக்கக்கூடிய பதிவுகள். தொடர்ந்து இந்த கருங்கடல் பகுதியிலையும் இன்னொரு பகுதியிலும் இந்த எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதுல அந்த சுற்றுவட்ட ஏரியாவில் அமிலமலை மாதிரி வந்து பொழிஞ்சிருக்கான். பெரிய மக்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. ஏன்னா கரும் புகைகள் நீங்கவில்லை. இன்னுமே தொடர்ந்து அந்த பற்றி எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு சில எண்ணெய் கிடங்குகளால் பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒட்டுமொத்தமாக சர்வதேச செய்திகள். கிட்டத்தட்ட சர்வதேச செய்திகள் விரும்புகிறவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வீடியோட நிறைவு பகுதி என்ன பண்ணியிருக்காங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொண்டாட்டத்தை, அதாவது நம்ம தமிழகத்தினுடைய தேர்தல் வெற்றியை, டிவிக்கனுடைய வெற்றியை கேரளாவில் பாருங்க கொண்டாடி தீர்த்திருக்காங்க. ஒரு பிரான்ஸில் ஒரு ஃபேன் போல் அவங்க பயங்கரமாக இந்த ரிசல்ட் ஆர்வமாக எதிர்பார்த்து அவங்க ஒரு செலிப்ரேட் மோடில் இருக்கிறாங்க. இங்கே இலங்கையில் அவங்க பாராளுமன்றத்தில் ஒழித்திருக்கிறது அவ்வளோதான். என்னப்பா கச்சத்தீவையும் சரி யாழ்ப்பாணத்தையும் தெரியும் இதுமாரி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருங்க, இன்னும் போயிட்டு தமிழக மக்களை கவர்ந்த விஜய் அவர்களுக்கு இன்னும் வேறு என்ன வேலை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு பிரதிபலிப்பாக இருந்தது. அங்கே ஜாஃப்னாவில் யாழ்ப்பாணத்தில் பெரிய அளவுக்கான ஒரு வெற்றி கொண்டாட்டம், அதாவது டிவிக்கனுடைய செலிப்ரேஷனை பார்க்க முடிகிறது. பெரிய அளவுக்கு பெங்களூர்லேயும் பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் இதுக்கப்புறம் அவங்க கேரளாவிலேயே ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாடை விட கேரளாவில் தான் கொண்டாடி தீர்த்துருக்குறாங்க, பெரிய அளவுக்கு கொண்டாடி தீர்த்துருக்குறாங்க. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர வேண்டிய நேரம்னு நினைக்கிறேன் நான். அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் பார்க்க முடிகிறது. இப்போ நிறைய இடத்துல ஒரு செலிப்ரேஷன் மோடில் வந்து போயிட்டு இருக்காங்க. கடல் கடந்துன்ற விவகாரத்தையும் பார்க்க முடிகிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.